ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 5வது தசகத்தில் 4வது ஸ்லோகம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா, மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா, சாக்ஷீதி கீதோ பவான், சாக்ஷீதி கீதோ பவான், பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான், பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான், ஜீவோபி நைவா பரஹ, ஜீவோபி நைவா பரஹ, காலாதி பிரதிபோதிதாத பவதா, காலாதி பிரதிபோதிதாத பவதா, சஞ்சோதிதாச்ச ஸ்வயம், சஞ்சோதிதாச்ச ஸ்வயம், மாயா சா கலு புத்திதத்வமஸ்ருஜத், மாயா சா கலு புத்திதத்வமஸ்ருஜத், யோசௌ மகானுச்யதே, யோசௌ மகான் உச்யதே. மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா, சாக்ஷீதி கீதோ பவான், மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா, சாக்ஷீதி கீதோ பவான், பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான், ஜீவோபி நைவா பரஹ, பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான், ஜீவோபி நைவா பரஹ, காலாதி பிரதிபோதிதாத பவதா, சஞ்சோதிதாச்ச ஸ்வயம், காலாதி பிரதிபோதிதாத பவதா, சஞ்சோதிதாச்ச ஸ்வயம், மாயா சா கலு புத்திதத்வமஸ்ருஜத், யோசௌ மகானுச்யதே, மாயா சா கலு புத்திதத்வமஸ்ருஜத், யோசௌ மகான் உச்யதே. இப்போ இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து நம்ம அர்த்தத்தை பார்க்கலாம். மாயா சந்நிகிதக, மாயையின் அருகிலேயே இருந்தாலும் அப்பிரவிஷ்ட வபுஷா, அந்த மாயை பகவானுக்குள் நுழைய முடியாது. அதாவது அந்த மாயையினால் பகவான் பாதிக்கப்படுவதோ அதன் ஆதிக்கத்தோட கீழே வருவதோ கிடையாது. அதனால் அவரெல்லாம் வேதங்கள் எப்படி சொல்கின்றன? பவான் சாட்சி இதி, தாங்கள் சாட்சி மட்டுமே என்று கீதா வேதங்கள் புகழ்ந்து கூறுகின்றன. தாம் வேதைகி, அந்த மாயை வெளிப்படுத்தும் பல்வகையான வெவ்வேறு தோற்றங்களில் பிரதிபிம்ப ஜீவோபி, பிரதிபிம்ப வடிவில், அதாவது ஜீவாத்மன் என்ற வடிவில் உட்புகுந்தவரும், நைவா பரக, நீங்களேதான், வேறு ஒருவரும் இல்லை, பவதா சஞ்சோதிதா, உங்களால் தூண்டப்பட்டு, அதச மாயா கலு, அந்த மாயைதான், காலாதி பிரதிபோதிதா, காலம் கர்மம் சுபாவம் ஆகியவற்றினால் விழிப்படைந்து, ஸ்வயம் அஸ்ரிஜத் புத்தி தத்துவம், அந்த மாயை தானாகவே புத்தி தத்துவத்தை படைத்தாள். யோசௌ மகானுச்சியதே, அந்த புத்தி தத்துவமே மகத்தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி அதன் முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா, சாக்ஷீதி கீதோ பவான், பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிசிவான், ஜீவோபி நைவா பரஹ, காலாதி பிரதிபோதிதாத பவதா, சஞ்சோதிதாச்ச ஸ்வயம், மாயா சா கலு புத்தி தத்துவமஸ்ருஜத், யோசௌ மகானுச்யதே. மகத்தத்துவம் எப்படி உருவானது என்பதை இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். மாயையின் அருகிலேயே தாங்கள் இருந்தாலும் தாங்கள்
அந்த மாயையினால் பாதிக்கப்படுவதோ அதன் ஆதிக்கத்தின் கீழ் வருவதோ கிடையாது. அதனால் வேதங்கள் தங்களை சாட்சி மட்டுமே என்று புகழ்ந்து பாடுகின்றன. அந்த மாயையினுள் பிறகு வெவ்வேறான தோற்றங்களில் ஜீவாத்மா என்கிற பிரதிபிம்ப வடிவாக உள்ளே புகுந்து வரும் நீங்களேதான். இந்த பிரதிபிம்ப வடிவாக என்பதற்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம். பகவான் எப்படி ஞானமும் ஆனந்தமுமே வடிவாக இருக்கிறாரோ, ஜீவாத்மாவும் அதே ஞான ஆனந்தமான வடிவுடையவர். இதனால் பிரதிபிம்ப வடிவில் என்று சொல்கிறார். இவ்வாறு மாயையினுள் ஜீவாத்மாவாக பிரதிபிம்ப வடிவாக புகுந்த பிறகு தங்களால் தூண்டப்பட்டு காலம், கர்மம், சுபாவம் ஆகியவற்றினால் விழிப்படைந்து அந்த மாயை தானாகவே புத்தி தத்துவத்தை படைத்தாள். அந்த புத்தி தத்துவமே மகத் எனப்படுகிறது.